بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أرأيتم إن كان من عند الله ثم كفرتم به من أضل ممن هو في شقاق بعيد. سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق. أولم يكف بربك أنه على كل شيء شهيد. ألا إنهم في مرية من لقاء ربهم ألا إنه بكل شيء محيط. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயரால் சூரத் ஃபுஸ்ஸில் அத்தியாயத்தின் இறுதி பகுதியை பார்த்து வருகின்றோம். அத்தியாயத்தின் 49 முதல் 51 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதில் மனிதனின் நிலையை அல்லாஹ் சொன்ன பொழுது, அல்லாஹ்விடத்தில் மனிதன் நன்மையை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஏதேனும் தீமை ஏற்பட்டால் அவன் நிராசையாகி விடுகிறான். மேலும் ஒரு தீமைக்கு பின்பு அவனுக்கு நான் நன்மையை வழங்குகின்ற பொழுது அந்த நன்மை எனக்கு தகுதியானது தான், என் அந்தஸ்துக்காக கிடைத்தது என்றும், மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாமலும், ஒருவேளை அப்படியே மறுமை ஒன்று என்று இருந்தால் அங்கும் நான் சந்தோஷமாக நலவுகளைத்தான் பெறுவேன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறான் இன்சான். ஆனால் இறைமறுப்பாளர்கள் செய்வதை நாம் கண்டிப்பாக அறிவிப்போம், அவர்களை கடுமையாக தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொன்னார். மேலும் மனிதனுக்கு ஒரு நியாமத்தை நாம் வழங்குகின்ற பொழுது நன்றி இல்லாமல் புறக்கணிக்கிறான். ஏதேனும் தீங்குகள் ஏற்பட்டுவிட்டால் மட்டும் நாம் இடத்தில் அவன் பதறி போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்ட வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். அதில் சுருக்கமாக அதனுடைய கருத்தாக, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நியாமத்துகளை வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்பதை முதலில் புரிந்து அவனுக்கு நன்றி செலுத்துவதும், ஏதேனும் சோதனைகள் சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது இதுவும் அல்லாஹின் தரப்பிலிருந்தே ஏற்படுகிறது என்று விளங்கி அல்லாஹ்விற்காக பொறுமையை மேற்கொள்வதும் அவசியம் என்பது இந்த வசனங்களில் புரியப்பட்டது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறான், قُلْ أَرَأَيْتُمْ إِنْ كَانَ مِنْ عِنْدِ اللَّهِ ثُمَّ كَفَرْتُمْ بِهِ مَنْ أَضَلُّ مِمَّنْ هُوَ فِي شِقَاقٍ بَعِيدٍ. யா ரசூலல்லாஹ், அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், أَرَأَيْتُمْ إِنْ كَانَ مِنْ عِنْدِ اللَّهِ, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒன்று ஏற்பட்டு ثُمَّ كَفَرْتُمْ بِهِ, அதை நீங்கள் மறுப்பீர்களேயானால், மன் அதல்லு மிம்மன் ஹுவ ஃபீ ஷிகாகின் பஈத், தூரமான மாற்றத்தில் பிழவில் இருப்பவனை விட வழிகேடன் வேறு யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்போம்.
பல்வேறு உலகின் பல்வேறு நிலைகளிலும் வஃபி அன்ஃபுஸிஹிம் அவர்களிலேயும் நம் அத்தாட்சிகளை காண்பிப்போம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக் அவர்களுக்கு இதுதான் சத்தியம் என்பது தெளிவாகின்ற வரை நாம் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை உள்ளும் புறத்திலும் காண்பிப்போம். அவலம் யக்ஃபி பிரப்பிக் அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம் மேலும் நிச்சயமாக அவர்கள் தங்களது ரப்பை சந்திக்கின்ற விஷயத்தில் சந்தேகத்தில் இருக்கின்றார். அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் தெளிவாக தெரிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்து அறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன் என்பதை அவர்கள் தெரியட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். முஃமின்களே, குல் அராயித்தும் இன் கான மின் இன்தில்லாஹ் சும்ம கஃபர்தும் பிஹி நிச்சயம் இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்ததாக இருந்தும் அதை நீங்கள் மறுப்பீர்களேயானால் தூரமான பிளவில் இருப்பதை விட வழிகடர் யார்? இந்த தூரமான பிளவு என்பதற்கு பொருள் இறை மறுப்பிலும் பிடிவாதத்திலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் யார் சத்தியத்தை விட்டு மிக தூரமான நிலையில் இருக்கின்றார்களோ இவர்களை விட வழிகட்டவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதனுடைய பிற்பகுதியில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இது ஏற்பட்டு அதை நீங்கள் மறுப்பீர்களேயானால் நாளை மறுமையில் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இது ஏற்பட்டு அதை நீங்கள் மறுப்பீர்களேயானால் உங்களுடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும்? அதை பற்றி நீங்கள் யோசித்திருக்கின்றீர்களா என கேளுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உள்ளதாக இருந்து அதை நீங்கள் மறுப்பீர்களேயானால் மறுமையில் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? எது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உள்ளதாக இருந்து அதற்கு விளக்கம் வேண்டும். இது அல்லாஹ்வின் தரப்பில் உள்ளதாக இருந்து நீங்கள் மறுப்பீர்களேயானால் மறுமையில் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? இதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, இந்த குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்ததாக இருக்க நீங்கள் அந்த உண்மையை ஏற்க மறுப்பீர்களேயானால், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தது, இந்த வேதம் ஸல்லல்லாஹு அலைஹி இறக்கப்பட்ட வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த வேதம், ஆனால் நீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். அப்படி மறுக்கும் பட்சத்தில் இதை மறுப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன ஆகும் என்று தெரியுமா? கேளுங்கள் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், முந்திய வசனங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அனைத்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஏற்படுகிறது. நன்மை அவன் நாடினால் மட்டுமே ஏற்படும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவன் எண்ணற்ற நியாமத்துகளை உங்களுக்கு அவன் செய்கிறான். நீங்களோ அது அல்லாஹ் தான் தந்தது என்று புரியவும் மறுக்கின்றீர்கள். புரிந்தாலும் அவனுக்கு நன்றி இல்லாமல் நடக்கின்றீர்கள். நன்றி இல்லாமல் நடக்கும். அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஆனால் நீங்கள் நன்றி இல்லாமல் நடந்துக்கிறீங்க. கஃபர்த்தும் என்பதற்கு நன்றி இல்லாத நிலை என்பது ஒரு பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களிடம் சொன்னார்கள், எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, அதில் நான் பெண்களை அதிகம் பார்த்தேன். அவரிடத்தில் குஃபுர் இருக்கின்றது அப்படிங்கிற கருத்தில் சொல்லலான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் பதறி போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம்? சொன்னாங்க, நான் நரகம்னு காண்பிக்கப்பட்டது, அதில் குறிப்பாக பெண்களை நான் பார்த்தேன், பெண்கள் அதிகம் இருந்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டால் அவரிடமிருந்து குஃபுர் இருந்தது அப்படின்னாங்க. குஃபுரா? சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்து பெருமானாரிடம் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ் அல் யக்ஃபுர்ன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கு குஃபுர் வைத்தார்களா, இறை நிராகரிப்பில் இருந்தார்களா அந்த பெண்கள்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை, யக்ஃபுர்னல் அஷீர, கணவனிடத்தில் குஃபுரை வெளிப்படுத்தினார்கள். அங்கே குஃபுர் என்பதற்கு குஃப்ரானுன் நிஅமத், ஒருவர் செய்த உதவியை நன்றி இல்லாமல் மறந்து விடுவதற்கு குஃபுர் என்ற அர்த்தம் பயன்படுத்தப்படும். கணவனுக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னாங்க. அவன் எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ உதவிகளை செய்திருப்பான், எவ்வளவோ செய்திருப்பான்.
ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு மனைவி ஒன்றை கேட்டு அவனால் அது கொடுக்க முடியாமல் போயிருக்குமானால், மா ரஐது மின்க கைரன் கத்து, உன் மூலமாக என்ன சுகத்தை கண்டேன் என்று ஒரு வரியில் சொல்லிவிடுவாள். இது அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறது. இதன் காரணமாக அவர்கள் நரகத்தில் அதிகம் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு காரணம் சொன்னான். இது குஃபர், இன்னொன்று யுக்ஸிர் நல்லான், நிறைய சபிக்கிறாங்க. ஆவுண்டா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வந்தால் கூட நீ நாசமாப்பா உருப்படாமப்போ இப்படி தான் பேச்சு வரும். அது சில சமயங்களில் பிள்ளைகளை கூட அவர்கள் திட்டுவதற்கு தயங்குவது இல்லை. அது அவர்களை மீறி வெளிப்படுகின்ற சுபாவமாக மாறிவிட்டது. இது அவர்களை நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். முஃமின்களே, இந்த இடத்தில் நான் இதை சொல்வதற்கு காரணம், அங்கே குஃபர் என்ற வார்த்தைக்கு குஃப்ரானு நிஅமத், நிஅமத்திற்கு நன்றி இல்லாமல் நடப்பது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இங்கே முந்தைய வசனங்களோடு ஒப்பிட்டால் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததாக இருக்க, ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, அது அல்லாஹ் தான் தந்தாங்கிறது கூட நீங்க நினைக்கிறது இல்லை. அல்லாஹ் தான் தந்தான்னு கூட நினைக்கிறது இல்லை. மழை இல்லாமல் கஷ்டப்படுவோம். மழை வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே மேகமாக இருந்துச்சு, அங்கே மேகமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படின்னு சொல்லுவோமே தவிர என் ரப்பு மழையை தந்தான் என்ற வார்த்தை பெரிதாக வருவது இல்லை. பல்வேறு பிரச்சனைகளில் சிக்க தவிக்கின்றோம். அல்லாஹ் சுகத்தை தருகிறான். என் ரப்பு ஷிஃபாவை தந்தான் என்று சொல்லுகின்ற வாய், நாவு குறைவாக இருக்கிறது. நான் இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டரை பார்த்தேன், அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அவர் ஒரு தடவை பார்க்கறதுக்கே 10,000 ஃபீஸ் வாங்குவார். இவன் ரப்பு டாக்டரையே ரப்பு லெவலுக்கு கொண்டு போயிடறான். மனித இயல்பு அது. அப்போ அல்லாஹ் ஒரு நியமத்தை வழங்கி இருக்கின்ற பொழுது ரப்பு தான் அந்த நியமத்தை கொடுத்தான் என்று புரியாமல் அவனுக்கு நன்றி செலுத்தாத நிலை இருக்கிறது. இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய மறுமை நிலை என்ன ஆகும்? இந்த அருகில் உள்ள ஆயத்தோடு அடுத்த வசனமாக பார்த்தால் இப்படி ஒரு பொருள். அதே போன்று நியமத்துகள் விஷயத்தில் மட்டுமல்ல, ஒரு துன்பங்கள், சோதனைகள், துயரங்கள் ஏற்படுகிறது. இதுவும் இது அல்லாஹ் தானே கொடுத்துருக்கான். என் ரப்பு ஏதோ ஒரு ஹைர நாடி இருக்கான், அதனால நான் அவனுக்காக பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படாமல் புலம்புவீர்களே, ஆனால் ஒரு மாதிரியாக நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நல்லது கொடுத்தா சுக்ரும் அதா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதேனும் சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா சபர் செய்யறதும் இல்லை. இது எந்த வகையில் நியாயம்? இப்படியே நீங்கள் போனால் உங்களுடைய மறுமை நிலை என்ன ஆகும்? அவன் தானே கொடுத்துருக்கான், ரப்பு தானே கொடுத்தான். நல்லது தரம்புதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கல்ல. இப்போ ஒரு சின்ன கஷ்டம் வந்தவங்க மட்டும் எல்லாமே தலைகளாக தெரியுது. உலகத்தில் யார் யாரோ இப்படி இருக்கான், அவன் போல அநியாயம் பண்ணா இவன் நல்லா இருக்கான், இவன் போல அநியாயம் பண்ணா இவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் என்ன செஞ்சேன், எனக்கு மட்டும்தான் துன்பமா? உலகத்தில் எல்லாத்துக்கும் துன்பம் தான். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு நம்ம சொந்த கதையை கேட்டால் நம்ம பரவாயில்லன்னு நினைப்போம். எல்லாருக்கும் அப்படித்தான். ஒருத்தர் கூட இதில் யாரும் விடுபட மாட்டாங்க. யாரையாவது நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிற ஒரு கூட்டு நீ அவருடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதேனும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்றால் நான் 100% பரவாயில்லை என்று சுக்ரதா பண்ணுவேன். அப்படிதான் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை அல்லாஹ் இருக்காங்க பொருந்திக் கொள்ள வேண்டும். சூஃபியாக்கள், ஞானிகள் சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல நியமத்தின் மூலம் நெருங்க முடியாததை சோதனையின் மூலமாகத்தான் நெருங்க முடியும். நியமத்தின் மூலம் நெருங்க முடியாததை சோதனைகள் மூலமாக நெருங்க முடியும். நியமத்துகள் கிடைக்குது கிடைக்குது கிடைக்குது, அதன் வழியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஒரு புறம் நெருங்குவது, இன்னொரு பக்கத்தில் கஷ்டங்கள் வருது அதை தாங்கி அல்லாஹ்வை நெருங்குவது, கஷ்டங்கள் வந்து அதை தாங்கி அல்லாஹ்வை நெருங்குவது, அது மிக நெருக்கமானது, மிக இலகுவானதுன்னு சொல்லலாம். அல்லாஹ் சும்மா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் அடியானுக்கு நான் ஒரு சோதனையை தந்து அவன் அதை தாங்கிக் கொள்வானே, ஆனால் நாளை மறுமையில் மீசானுடைய தராசை அவனுக்கு முன்னால் வைப்பதற்கும் அவனுடைய பட்டோலையை அமல் நாமாவை விரிப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு சொல்றான் ஹதீஸ் குதுஸில, என் அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுத்தேன், அவன் தாங்கிக்கிட்டான், அவன் பெருசா அதை இது பண்ணிக்கல. என் ரப்பு நாடி இருக்கிறான், அவ்வளவுதான். என் ரப்புடைய நாட்டம் இது, அதை நான் புரிந்து கொள்கிறேன். வேறு வார்த்தைகள் இல்லை. எது அல்லாஹ்வுக்கு தெரியாம தான் நடந்துட போதா? ரப்புக்கு தெரியாம எது நடக்கும்? ஒன்றும் இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், நோய் என்னவாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வின் ரப்புடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் புலம்புவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அது எப்படி இருக்க முடியும்?
அப்போ சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்காக சொல்லதான் சொல்கிறாங்க ஹதீஸ் குர்சியில் அல்லாஹ் சொல்கிறான்னா நான் ஒரு அடியானுக்கு சோதனையை கொடுத்தேன், அவன் தாங்கிக்கிட்டான், சபர் செஞ்சான்னு சொன்னான். இப்போ இவனுக்கு முன்னால் என்னுடைய அமல்கள் அந்த மீசானுடைய தராசில் உன்னுடைய அமலையெல்லாம் நிறுக்கணும் எடுத்துட்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கும். அவன் யார்? அவனுடைய அமலை என்ன நிறுத்து பார்க்கறது? அவன் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டான், டீசெண்டாக நடந்துக்கிட்டான். நான் சின்ன கஷ்டத்தை கொடுத்தேன், அவன் யார்ட்டையும் சொல்லலை, என் ரப்புடைய நாட்டான்னு பொருந்திக்கிட்டான்ல. இவன்கிட்ட நான் எப்படி கணக்கு பார்க்க முடியும்? தராசை கொண்டு வந்தால் கணக்கு பார்க்கணும். நம்மளே என்ன செய்வோம்? ஒரு நபர், பல பேர் வேலைக்காரங்க இருப்பாங்க, ஒரு கராராக நடப்போம். ஒருத்தர்கிட்ட நம்ம கராராக நடக்கிறதுக்கு மாட்டோம். ஏன்னு சொன்னால் அவனுடைய இஹ்லாஸான பணி அப்படி இருந்திருக்கும். அவன் அவ்வளவு நமக்காக அர்ப்பணிச்சிருப்பான், தியானம் செஞ்சிருப்பான், நமக்காக பல்வேறு சிரமங்களை துன்பங்களை தாங்கி இருப்பான். அப்போ அவனை நம்ம 10ஓடு 11ஆக சரிசமமாக நினைக்க மாட்டோம். அவனும் கொண்டு வருவான், அது இதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வெய்ய, அதெல்லாம் பார்த்து எல்லாத்துட்டையுமே ரொம்ப கராராக யாரும் கணக்கு கேட்கறது இல்லை. சில பேர்கிட்ட தோண்டி துருவி கேட்போம், அனுபவமாக கேட்போம், இது என்ன, அது என்ன, இங்கே என்ன போச்சு, அங்கே என்ன போச்சு, ஏன் நீ இங்கே வாங்கின, இங்கே வாங்கினா 100 ரூபா குறைஞ்சிருக்கும் இல்லை, எல்லா கொஸ்டினும் வரும் கராராக. சில பேர் அதையும் ஆள் இன்னொருத்தர் வருவான், எஜமான் இதை பாருங்க, சரி போப்பா அவ்வளோதானே, சைன் பண்ணுவார். ஒரு வாங்கினோடனே சைன் பண்ணிடுவார். என்ன கூட பார்க்க மாட்டான், அதனுடைய ஃபிகர் என்ன, என்ன நம்பர் போட்டிருக்கான், என்ன டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கான், எதையும் பார்க்க மாட்டான், சைன் பண்ணிடுவான். என்ன அர்த்தம்? நான் இவனை செக் பண்ணுறது அது சரியாது, இவனுடைய நிலை வேறு, அவனை நான் எப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அணுவணுவா போ, நீ சொல்கிற இல்லை போ, அவ்வளோதான் முடிஞ்சு, பாரு அடுத்த வேலையை பாரு என்னன்னு சொல்லு. இது உயர்ந்த மனிதர்கள் தங்களிடத்தில் விசுவாசமாக நடக்கக்கூடிய, அர்ப்பணிப்புணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதத்தில் இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் எவ்வளவு பெருந்தன்மையானவன். அதனால அல்லாஹ் சொல்றானா, நான் ஒருவரை சோதித்து, என் அடியானை சோதித்து, அதில் அவன் எனக்காக அதை சபர் செஞ்சுட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட போய் நான் மீசான் தராசை வச்சு என்ன நிற்கிறது? பட்டோலைய அமல்களை பார்த்து, அமல்களை இதெல்லாம் அப்படி இப்படி இந்த கணக்கு, அதுக்காண்டி அவர் உத்தமர் என்று பொருள் அல்ல, உத்தமர்னு அர்த்தம் இல்லை. அவர்கிட்ட தீமைகளே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை, தீமைகளே இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் இருக்கு, ரெண்டும் கலந்து தான் இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கலந்திருந்தாலும் முடிவு என்ன வரணும்? ஒன்று தண்டிக்கணும், இல்லைன்னா மன்னிக்கணும், ரெண்டுல ஒன்று தானே வரணும். அதனால உன் விஷயத்தை நான் என்ன கணக்கு பார்க்கறது? எப்படி இருந்தாலும் சரி, இப்போ சிறப்பாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ரப்புக்கு தான் எல்லாம் தெரியுமே, குறைகளே இருந்தால் நான் மன்னிச்சுட்டேன், போயிடு. எது தேவையில்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அவனை எல்லாத்தையும் நம்ம அனுபவமாக செக், இது ரப்புடைய பெரும் கருணை. அதனால தான் சொல்லுவாங்க, நெருப்பு பலா முசீபத் சோதனை என்பது ஒரு நெருப்பை போன்றது. நெருப்பு எதையும் அவ்வளவு சீக்கிரத்தில் விடாது, கரிச்சுட்டு போயிடும். எப்படி நெருப்பு அனைத்தையும் கரித்து விடுகிறதோ அதை போன்று ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை அவனது பாவங்களை கரித்து விடும். அவனுடைய பாவங்களை, அவனுடைய குணாக்களை, அவனுடைய ஹதாத், அவனுடைய துனூபா எல்லாத்தையும் பாவங்கள் கழிச்சிடும். ஒரு நகை தங்கம் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு, நிறைய துருதுரு இருக்கு, நெருப்புல போட்டு வாட்டி எடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் போயிடும், அதில் இருக்கக்கூடிய துருக்கள் அழுக்குகள் எல்லாம் போயிடும். எப்படி நெருப்பு அனைத்தையும் எரித்து விடுகிறதோ, எப்படி நெருப்பு ஒரு இரும்பு அல்லது தங்கத்தில் உண்டான அழுக்குகளை முற்றிலும் அகற்றி விடுகிறதோ, இதை போன்றுதான் சோதனை என்பது ஒரு நெருப்பை போன்றது. சோதனை என்பது அல்லாஹ் அடியானுக்கு தரக்கூடிய சோதனை ஒரு நெருப்புக்கு ஒப்பானது. அது அவனிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள், பாவங்கள், பிழைகள், குறைகளை அது அழித்து விடுகிறது. அல்லாஹ் அந்த அடியானை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். சில பேருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருப்பான், ஆனால் பெருசாக அமல்கள் இருக்காது, அதுக்கு தகுந்த அமல்கள் இருக்காது. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, சில சோதனைகளை கொடுத்து அவனை தாங்க வைப்பான், சில சோதனைகளை கொடுத்து தாங்க வைப்பான். தாங்க வச்சுட்டு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ரப்பு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இவனுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து அதை சபர் செய்ய வச்சு, நான் அன்னைக்கு நீ கொடுத்த சின்ன சிரமம் உனக்கு ஏற்பட்டுச்சு, நீ அதை பொருந்திக்கிட்ட, இப்போ போன அல்லாஹ் சொல்லிடுவான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அடியார்களை அச்சத்தை கொண்டும், பசியை கொண்டும், பயத்தை கொண்டும்,
பொருளாதாரத்திலும் உயிர்களிலும் சில இழப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் நாம் சோதிப்போம். யா ரசூலல்லாஹ், பொறுமையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லுங்கள். பஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்கள் யார்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதேனும் சோதனையில் அவருக்கு ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அத்தகைய நல்லோர்களுக்கு இறைவன் தரப்பிலிருந்து அருளும் ஸலவாத்தும் அருளும் அல்லாஹ்வின் கருணையும் அவர்களுக்கு ஏற்படும். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மோமின்களே, அப்போ இந்த வசனம் சொல்லுது, ஒன்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் இரண்டும் ஏற்படுகிறது. நல்லது ஏற்பட்டால் சுக்ரதா பண்ணுங்க, சுக்ரதா பண்ணுங்க. ஏதேனும் கஷ்டங்கள் வந்திருக்கு, அல்லாஹ்க்கா சபுரு செய்யும். அல்லாஹ்க்கா சபுரு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்றது. இப்போ சோதனைகள் வருகின்ற பொழுது சில அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க. இது ஒரு சிறந்த மரபு. அந்த சோதனையை எதிர்கொள்கின்ற விதம் அது. நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவராக இருக்கின்றோம். இதுதான் சொல்ல வேண்டிய வார்த்தை. நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள். அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, அது மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ்விற்கு சொந்தம். அல்லாஹ்வின் பக்கம்தான் இவைகள் அனைத்தும் ஒரு நேரம் திரும்பும். அப்போ என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொருள், இது அல்லாஹ் எனக்கு தந்தது, ரப்பின் பக்கமே திரும்பும். அது திரும்பக்கூடிய நேரம் வந்து விட்டது. மேட்ரு அவ்வளோதான். இதுக்கடுத்து நான் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளோதான். பொருந்தி கொள்ளுதல். இந்த இரண்டும் அல்லாஹ் நியாமத் செய்கின்ற பொழுது சுக்ர் அதா செய்வதும், அல்லாஹின் தரப்பிலிருந்து ஏதேனும் சோதனைகள் வருகின்ற பொழுது ரப்பிற்காக சபுர் செய்வது என்பது அல்லாஹ் அறிவுறுத்துகின்ற காரியம். இதுதான் அந்த வசனம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதன் பொருள். இதை ஒருவர் சொல்வாரேயானால் அல்லாஹ் சொல்றான், இறைவனின் அருள் அவர்களுக்கு கிடைக்கும். ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இறைவனின் பேரருள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு சிறந்த பகரத்தை தான் என்று கேளுங்கள். அப்படி ஒருவர் கேட்பாரையானால் இல்லா ஆஜரஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு சிறந்த பகரத்தை கொடுப்பான், உயர்ந்த கூலியையும் கொடுப்பான், சிறந்த பகரத்தையும் அல்லாஹ் தருவான். ஒரு பிரபலமான ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் அவங்க பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்ன இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொன்னாங்க, சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யார் இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு சிறந்த பகரத்தை கொடு என்று கேட்டால் அல்லாஹ் உயர்ந்த கூலியையும் சிறந்த பகரத்தையும் தருவான்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணவர் அபூ ஸலமா மௌத்தாயிட்டாங்க. என்னுடைய கணவர் மிக உயர்ந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள். அவங்க சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, நான் என்னுடைய சிந்தனையில் என் கணவரை விட சிறந்தவர்கள் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என் கணவர் அவ்வளவு உயர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எனக்கு நினைவிற்கு வருகிறது, நானும் ஓத வேண்டும், நான் ஓதுகின்றேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறேன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹான்னு ஓதுறேன். அப்படி ஓதுகின்ற பொழுது என் உள்ளத்தில் ஒரு சின்ன சிந்தனை வந்துவிட்டு செல்கிறது, அபூ ஸலமாவை விட சிறந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? உம்மு ஸலமா. அபூ ஸலமாவை விட, உங்களுடைய கணவர் அபூ ஸலமாவை விட சிறந்தவர் யார் இருக்கிறார்கள்? யார் இருக்க முடியும்? நான் துவா செய்கிறாங்க, எனக்கு இந்த சோதனையிலிருந்து பாதுகாத்து சிறந்த பகரத்தை கொடுங்க. சிறந்த பகரம் வேணும்னு சொன்னால் அபூ ஸலமாவை விட சிறந்தவர்கள் வேணும். யார் அபூ ஸலமாவை விட சிறந்த ஒரு ஆண் எப்படி கிடைப்பார்கள்? ஆனாலும் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் செய்ய வேண்டும், அது கடமை. நான் ஓதினேன். ரப்புடைய நாட்டம் என்ன நடந்தது? நான் துளியலும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக பெற்றேன். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக பெற்றேன். எந்த அளவுக்கு கேட்டால் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா
அதை வேணாம், பயந்தாங்க, வேணான்னு சொன்னாங்க. யார சொல்லலாம்சத்தை கூட அவங்க மனைவியாக இருப்பதற்கு அஞ்சுறாங்க, பயந்துட்டாங்க. நான் கொஞ்சம் ரோஷம் உள்ளவங்க, முன்கோபி, ஏதாவது சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நம்ம இடம் என்ன மாதிரி பேசிட்டோம்னா நம்ம நாசம், அதனால இந்த பேர் வேணாம் அப்படின்னு பயந்து போயிருந்தாங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். இறுதிக்கு நிக்காஹ் நடைபெற்றது. எப்போ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் பின்னால் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி துவா செய்யுங்க, அல்லாஹ் சிறந்ததை தருவான்னு மொத்தமாக சொன்னாங்க. நானும் இந்த துவாவை ஓதினேன். என் கணவர் வஃபாத் ஆகின்ற நேரத்தில் என் கணவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூட எனக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் எனக்கு யாரை தந்தான்? அவனது ரசூலையே எனக்கு தந்தான். இதை விட சிறந்த பகரம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? யார் சொல்றது? உம்மு ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதே போன்றுதான் ஒவ்வொரு மோமின்களும் இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு துவா செய்யும். சின்ன சின்ன விஷயம், ஒரு வாட்சை காணாமல் போயிடுது, ஒரு மொபைல் எங்கேயாவது வச்சுடுறோம், ஒரு சாவியை விட்டுடுறோம், ஏதோ ஒன்று, ஒரு பொருள் உடஞ்சிருச்சு, நம்ம இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி. அது புறக்காரணங்கள் சில விஷயங்கள் இருக்கு. ஒரு அவங்களை திருத்துவதற்காக பிள்ளைங்க அஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாங்க, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரப்படி நாட்டத்தை பொருந்திக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதற்காக நீங்கள் என்ன வேண்டாலும் உடைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கருத்தில் இல்லாமல் அவர் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உபதேசம் செய்வதோ அவர்களை சற்று கடிந்து கொள்வதில் தவறு இல்லை. அப்படி தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் 2 வீலர் பிள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கேயாவது விழுந்துருச்சு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக்கிறது வேற. அதுக்காக ஏன் நீ எடுத்துகிட்டு போன, உனக்கு ஓட்ட தெரியுமா, போனால் எப்படி போகணும், உனக்கு லைசன்ஸோடு இல்லையே, இது வேறு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன ஆகும், அல்லது ஏன் நீ இப்படி அவசரப்படுற, சின்ன சைக்கிளில் காரு வண்டி 2 வீலர்ஸ்லாம் நிறையா வரும், நீ சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி சுற்றுறியே, சின்ன பிள்ளைங்க. அவரவர்களுடைய புரிதலுக்கும் திருத்துகின்ற எண்ணத்தில் அவங்கள நம்ம நெறிப்படுத்துதல் என்பது வேறு, அது வேறு விஷயம். நெறிப்படுத்தலாம், தாராளமாக நெறிப்படுத்தலாம். ஆனால் இறைவனின் நாட்டத்தை பொருந்திக்கிறது தான் வேணும். இவர் சைக்கிள் எடுத்ததுனால தான் இப்படி ஆச்சுன்னு நினைக்க முடியாது. வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாலும் கீழே விழுந்து கால் உடைஞ்சிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோமா இல்லையா, எவ்வளோ பார்க்குறோம். கொரோனா பீரியடில் அரசாங்கம் சொன்ன உத்தரவை ஒன்றை கூட ஃபாலோ பண்ணாதவர்களும் உண்டு. மாஸ்க் போடுறா, போட மாட்டேன், தள்ளி நின்று தொழுடா, தள்ளி நின்று தொழ மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். நோய் அறவே வராமலும் அவர்களில் உண்டு. உன்னை கூட கேட்க மாட்டேன்டான், அவனுக்கு நோய் வந்துச்சா, நோய் வராதவர்களும் உண்டு. அரசாங்கம் அப்படிலாம் சொல்லலை, மாஸ்க் போட்டுக்கிற சொல்லுச்சு. இவன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். முக்கியமான கெஸ்ட் வந்தால் கூட இல்லைன்னு சொல்கிறான். பயம் பயம். ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய தங்களுடைய பங்களாக்களில் போய் அடைக்கலமாகறாங்க. கெஸ்ட் ஹவுஸு என்னென்னா பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. யாருமே வரக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அவங்கள விட்டுச்சா? அவங்கள விடலை. என்ன அர்த்தம்? அதற்காக இரண்டுமே சரியான்னு கேட்டால் சரியா இல்லை. நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் தான் 1ஆம் நம்பர் சைத்தான்னு சொல்லி நீ அலைகிறதும் தப்பு. நீ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதுக்காண்டி நான் இப்படி ஓவராக இது பண்ணுறேன். சொல்கிறத செய்யுங்க, ரப்படி நாட்டத்தை பொருந்திக்குங்க, மேட்ரு ஓவர், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். போடணும், என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அதுக்கடுத்து வந்துச்சு ரொம்ப பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்தால் எதிர்கொண்டுட்டு போக முடியாது. இது இது எதுக்கு இதை சொல்ல வரேன்? அப்போது எல்லாம் ரப்பின் நாட்டத்தை கொண்டு தான் நடக்கிறது. ஒருத்தன் ஒன்றை கூட ஃபாலோ பண்ணணும், இவனுக்கு வந்திருக்கணும், ஆனால் வரலை. இன்னொருத்தன் அளவுக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணா அவனுக்கு வராமல் இருந்திருக்கணும், அதுலேருந்து தடுக்கவும் முடியலை. என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடுகின்ற ரப்பு என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். புற காரணங்கள் என்பது வேறு, அது நாம் செய்ய வேண்டும் என்பது வேறு. ஆனால் ஹக்கீகத்தில் அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒரு நியாமத்தை செஞ்சிருக்கான், என் ரப்பு தந்தான் சுக்ர் அதா பண்ணும். அல்லாஹ் ஒரு சோதனையை தந்திருக்கான், என் ரப்பு இதில் என்ன ஹைர நாடு இருக்கிறான்னு தெரியலை, யாரெல்லாம் நான் உனக்காக பொறுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு மோமினின் மரபு. அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து அடுத்த வசனமாக, இந்த கருத்திலிருந்து அடுத்த வசனமாக இதை நாம் பார்த்தால்,
அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உங்களுக்கு நன்மையோ தீமையோ ஏற்பட்டு இன்கான மின் இன்டில்லாஹ் சும்ம கஃபர்தும் பிஹி, நீங்கள் நன்றி இல்லாமல் நடந்து கொண்டால், அல்லாஹ் நியமத்து செஞ்சு அதை நீங்க நன்றி இல்லாமல் அல்லாஹ் தான் தந்தாங்கிறத புரியல, சுக்ர் அதா பண்ணலைண்டா, அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து அதற்கு நீங்கள் சபர் செய்யவில்லை, ஆனால் நாளை மறுமையில் உங்களுடைய நிலை என்னவாகும் என கேளுங்கள் என்பது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்கான மின் இன்டில்லாஹ், இந்த வேதம் குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறங்கியதாக இருந்து சும்ம கஃபர்தும் பிஹி, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களேயானால் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? யா ரசூலல்லாஹ் கேளுங்க. குர்ஆன் யார் இறக்குனது? அல்லாஹ் கொடுத்தது. யார் கொடுத்தது? மனுஷன் உருவாக்குனது இல்லை. அதனால தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வெளிப்படையாக படிக்க வைக்கல. உம்மி நபின்னு தானே சொல்றோம். உம்மி நபின்னு சொன்னா எழுத படிக்க தெரியாத நபி என்பது பொருள் அல்ல, எவரிடத்திலும் எழுதவும் படிக்கவும் போகாத நபி அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு எஜுகேஷனுக்கு எந்த ஆசிரியரையும் போய் பார்க்கல, சந்திக்கல, அங்கே போய் படிக்கலைன்னு என்பது பொருள். ஏன்னு சொன்னா கல்வி ஞானம் இல்லாதது என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி ஞானத்தின் ஊற்று மைய கரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுல ஒண்ணு சந்தேகம், ஊத்திட்டு ஜவாமியுல் கலீம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதிக ஜவாமியுல் கலீம் என்ற ஞானம் நான் கொடுக்கப்பட்டவன். நீ யார சொல்லலாம், நீங்க கேளுங்க, குர் ரப்பி ஜித்னி இல்மா, யார சொல்ல, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக கேளுங்கள். ஸல்லல்லாஹு ரெண்டு விஷயத்தை தான் இந்த உலகத்தில் அதிகம் தான் கேட்டிருக்காங்க. ஒன்று கல்வியை தான் கேட்டாங்க, இன்னொன்று பால் சாப்பிட்டதற்கு பின்பு இதில் பரக்கத்து செய்யணும் ஸல்லல்லாஹு கேட்டிருக்காங்க. மீது எதிலையும் பெருசா பரக்கத்தை கேட்கல. இல்முடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ்ல வரும், ஒரு மோமின் ஒருபோதும் ஃபகீராக மாட்டான், ஆனா இல்முடைய விஷயத்துல அவன் எப்பொழுதும் ஃபகீராக இருப்பான். இல்முடைய விஷயத்துல எப்பொழுதும் ஃபகீர் தான். யார்கிட்டையும் எதையும் நம்ம கேட்க மாட்டோம், தயங்க கூட, கேட்கவே கூட. ஏன்னா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, நீ 4 நாள் இல்லை 4 வருஷம் ஆனாலும் சொல்லாத, அல்லாஹ் தருவான், ரப்புடைய உதவி கிடைக்கும். இது ஈமானிய பவர், அப்படித்தான் இருக்கணும். எதற்கும் எந்த உலகில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதற்கும் யாரிடத்திலும் தேவையாக கூட, அது உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை. ஆனா கல்வியுடைய விஷயத்துல அப்படி அல்ல. ஒருத்தட்ட ஒரு ஞானம் இருக்கு, மண்டிக்கிட்டு உட்காந்து எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும், அதுல தப்பே கிடையாது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மோமின் எதற்கும் யாரிடத்திலும் தேவையாக மாட்டான், கல்வியுடைய விஷயத்தில் தேவையாகும். அதுல அது சப்ஜெக்டே இல்லை. அதுல அங்கே பெருமையோ அங்கு சுய கௌரவம் எதுவும் வரக்கூடாது. ஹஸரத் கௌஸலல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு உலகில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப 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 யோசிச்சாங்க. ஒரு ஹதீஸ், ஒரு வரலாறு ஒன்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கடுமையான பசி, ஒண்ணுமே இல்லை, எதுவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எல்லாம் காலியா போயிடுச்சு, எல்லாம் காலியாயிடுச்சு. அவங்க நர்ஸு சொல்லுது, நீ என்ன ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லுது. என்ன ரொம்ப ஓவரா பண்ற? துனியாவில் எதுக்கு கடன் வாங்குதல் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் அந்த ஷரியத்தை தந்திருக்கிறான்? ஒருத்தன்ட்ட இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தட்ட நீ உதவி கேட்க வேணாம், கடன் கேட்கலாமே, அனுமதி இருக்கா இல்லையா? கடன் வாங்கிக்கங்க, உங்களுக்கு வசதி வரும்போது கடனை திருப்பி கொடுங்க, அவ்வளவுதானே. இது ஒன்றும் ஹராம் இல்லையா? நீ இப்ப கடனை வாங்கி நீ சாப்பிட்டா நீ என்ன குறைஞ்சு போயிடுவ? யாரு சொல்றது? நர்ஸ் அவங்களோட சொல்லுது. கௌசலம் தம்பியெல்லாம் தெரியுது அப்படின்னா கண்டுக்கிறவே, அதுக்கு மரியாதையே கொடுக்கல, ஆன்சரே பண்ணல, இன்னும் அப்படி போய்கிட்டே. ஒரு நேரத்தில் ஒரு சத்திரத்தில் உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு மனிதர் அந்த இடத்துக்கு வந்தார். யார் வேண்டுமானாலும் வர்ற இடம் தான், போகிற இடம் சத்திரம். ஒரு உணவு பொட்டலத்தை கொண்டு வந்தார், விரித்து சாப்பிட போகிறார். அந்த ஸ்மெல் இழுக்குது. பசியோடு இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? பசியோடு இருக்கிறவனுக்கு எவ்வளோ இருக்கும்? சலாம் நோன்பு திறக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ண்டு. காலையிலேருந்து கொஞ்சம் பசியோடு இருக்கிறோம், அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அவ்வளோ சந்தோஷம். அந்த வடை அவ்வளோ சந்தோஷம் தருது, கஞ்சி அவ்வளோ சந்தோஷம் தருது, சின்ன சின்ன பொருள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஏன் இதை நம்ம பார்க்காததான்? நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். காலையிலேருந்து ஒரு 12 மணி நேரம் பசியாக இருந்திருக்கிறோம், அவ்வளோதான். அல்லாஹ்வுக்காக அது அதில் ஒரு ஈர்ப்பு சக்தியை தருகிறது. இது தரத்தான் செய்யும். அப்படின்னு சொன்ன நாள் கணக்கில் உணவையே பார்க்காதவங்களுக்கு ஒரு சுவையான உணவு அங்கே இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம நோன்பு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு சுண்ணத்தான நோன்பு வச்சுருப்போம், பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்னமோ ஒரு சிரமமாக தெரியும் அந்த நேரம்.
ஹசரத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸ்மெல் மூக்கை தொலைக்குது, கண்டுக்கிறாமல் இருக்காங்க. அவரும் அந்த சகோதரர் ஒரு கட்டத்தில் கூப்பிட்றாரு, தம்பி வாங்கலை நம்ம கூட சேர்ந்து சாப்பிடலாமே அப்படிங்கிறார். இவங்க இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க நஃப்ஸு சொல்லுது, உனக்கு இருந்தாலும் நீ ரொம்ப பெருமையாக இருக்கிற, உனக்கு தற்பெருமை ரொம்ப ஜாஸ்தி. நஃப்ஸு சொல்லுது, இங்கே பல நாளாக சாப்பிடல, சரி நீ கேட்கலை, நீ கேட்க மாட்ட, தொலைஞ்சு போ, கேட்கலை. அவர் கூப்பிட்றாரு, கூப்பிடும் பொழுது அழைப்பை ஏற்றுக்கிறதுல என்ன இருக்கு? எது சொல்லுது? நஃப்ஸு சொல்லுது. அழைப்பை ஏற்றுக்கிட்டா என்ன? அந்த தாவத்துக்கு நீ பதில் சொல்றது இல்லையா? போக வேண்டியதானே, இங்கே தான் பசியோடு தானே இருக்கிறோம், கண்ணியமாக தானே கூப்பிட்டுருக்காங்க, நீ ஒன்றும் உதவி கேட்கலையே, பிச்சை கேட்கலையே, அவரை தானே தரேன்னு சொன்னார், அன்பா கூப்பிட்றாருல, போயிருக்க வேண்டியதானே. யார் சொல்றது? நஃப்ஸு சொல்லுது. இப்போ கூட உனக்கு என்ன அவ்வளோ பெருமை? இது எல்லாம் வித்தின் ஃப்ராக்சர் செகண்ட், நம்ம சொல்கிற நேரம் தான் அதிகம். அப்படியே இது மாதிரியான ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. கௌதம் கண்டுக்கிறதே இல்லை, நஃப்ஸை பற்றி நீ பேசுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நீ எனக்கு தேவை பேசு, உனக்கு பதிலாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவர் திரும்ப வற்புறுத்துறார். இவங்க போகலை. தற்செயலாக அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தகவலை கௌசநாயகத்திட்ட சொல்கிறார். தன்னுடைய சொந்த சோக கதையை அவர் சொல்கிறார். தம்பி நான் ஜீலான்லேருந்து வந்திருக்கேம்மா, ஜீலான்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே வரும்பொழுது இங்கே அப்துல் காதர்னு ஒரு பையன் ஓதுறாராம் மதரசாவில். அவங்க உம்மா என்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பார்க்குறேன் அந்த பையன் என் கண்ணிலேயே படலை. நான் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. நான் கொண்டு வந்த காசுலாம் கூட என்ன ஆயிடுச்சு, காலியாக போயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா கொடுத்து விட்ட காசில் தான் இந்த சாப்பாடை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பையனை எப்படியாவது பார்த்து அவர்கிட்ட இதை கொடுக்கவும் செய்யணும். நான் இப்போ சாப்பிட்றதுக்கு அவர்கிட்ட ஹலாலாக்கி வேற கேட்கணும். நான் அந்த ஃபிக்கரில் கவலையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கௌசலம் தருதியாக கண்கள் கண்ணீர் மாலை மாலையாக வருகிறது. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் நான் தான், என் உம்மா தான் அதை கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதை சாப்பிடுங்க உங்களுக்கு ஹலால்னு சொல்லி, அப்போ 2 பேரும் அதுக்கு அடுத்து சாப்பிட்றாங்க. அந்த காசை மீதி காசை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வருகிறது. எதற்கு சொல்ல வருது? எந்த கட்டத்தில் இவ்வளவு தூரம் உலகியல் விஷயத்தில் யாரிடத்துலையும் எதற்கும் தேவையாக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கல்விக்காக அலையோண்டு அலையிறாங்க. ஒவ்வொரு முக்கியமான பெரியவங்கள்ட்டெல்லாம் போகிறாங்க, எனக்கு படித்து தரணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, பாடம் சொல்லிக் கொடுங்க, குர்ஆன் சொல்லிக் கொடுங்க, ஹதீஸ் சொல்லிக் கொடுங்க. பகதாதுக்கு வர்றாங்க, ஒரு உஸ்தாதை கண்டு அங்கே மதரசாவில் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமானார் பெரிய ஷேக் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தாங்க. அந்த வாசலில் நின்று அங்கே இருந்த காவலர்கிட்ட சொன்னாங்க, நான் படிக்கணும், நான் ஓதுறதுக்காக வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உள்ளே போனார், அந்த உஸ்தாதத்தை சொன்னார். அவங்க ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்து, தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, நல்ல செம்பு நிரம்ப தண்ணியை கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த தம்பிகிட்ட காமிங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னார். வந்திருக்கு அவர் வேலையார், அவர் வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க பாவம். இவங்க கேட்டாங்க, போய் உள்ளே போய் சொன்னார், உள்ளே கொடுத்தாங்க, கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொண்டு வர்றாரு. இதை பார்த்துட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. உஸ்தாத் இதை உங்கள்கிட்ட தம்பி கொடுக்க சொன்னாங்கம்மா. இதை பார்த்தாங்க. பக்கத்தில் ஒரு பூச்செடி இருந்துச்சு, அதில் ஒரு பூ இருந்தது. அந்த பூவை பறித்து அந்த செம்புல தண்ணீருக்கு மேலே வச்சுட்டு ஒன்றும் சொல்லலை, இதை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இவர் போய் திரும்ப அந்த செம்பில் பூ வைக்கப்பட்ட செம்பை கொண்டு போய் கொடுக்குறாரு. உடனே உஸ்தாத் அந்த பையனை உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. உள்ளே அழைத்து செல்லப்பட்டார்கள். அதுக்கடுத்து பார்த்துட்டு அப்புறம் பேசினாங்க, வச்சாங்க. அதுக்கடுத்து அங்கேயே ஓதுறதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. நீண்ட நெடுங்காலம் அங்கேயே கல்வி பணியில் இருந்தார்கள். உம்மாவை பார்க்கல, நீண்ட நெடுங்காலம் தாயாரை பார்க்கல. கல்விக்காக அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, வருடக்கணக்கில் அர்ப்பணிப்புணர்வோடு படித்தாங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, சிம்பாலிக்காக நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க நான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. உள்ளே போனதுக்கு பின்னாடி ஆசிரியர்
தண்ணியை நிரம்ப கொடுத்து விடுறாங்க, ஒரு செம்பு நிரம்ப. அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டால், ஏற்கனவே இங்கே ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாக இருக்காங்கம்மா, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யாரையும் வைக்க முடியாதுங்கிறத உங்களை சேர்க்க முடியாதுன்ட்டு நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக இஷாராவாக சொன்னாங்க. உங்களை சேர்க்க முடியாதுங்கிறத சொன்னாங்க. இவங்க அதை விளங்கிக்கிட்டாங்க. பக்கத்தில் உள்ள பூ எடுத்து மேலே வச்சு விட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் என்னையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து. அவங்க அதை பார்த்த உடனே தான், யாரோ இது சாதாரண ஆள் இல்லை, ஒரு முக்கியமான நபர் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிக்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்? உதவி, உணவு, மற்றவைகள் வருகின்ற பொழுது யாரிடத்துலையும் எதையும் கேட்கறதுக்கு தயங்குறாங்க. கல்விக்கு முடியாதுன்னு சொன்னாலும் திரும்ப கேட்குறாங்க. கல்வி விஷயத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் பிச்சை திரும்ப கேட்குறாங்க. எப்படியாவது என்னை சேர்த்துக்கங்க, என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, எனக்கு கல்வியை சொல்லிக் கொடுங்க. இதுதான் உயர்ந்த நிலை. அதான் சிலதான் சொல்லுவாங்க, ஒரு மோமின் கல்வியை தவிர்த்து எதிலும் ஃபக்கீராக இருக்க மாட்டான். கல்வியுடைய விஷயத்தில் அவன் எப்பொழுதுமே ஃபக்கீர் தான். ஃபக்கீராக இருப்பாங்கிறது மட்டுமல்ல, எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒரு மோமினின் கல்வி தாகம் மரணத்தை கொண்டு மட்டுமே நிறைவு பெறும். ஒரு மோமினின் கல்வி தேட்டம் மரணத்தை கொண்டு மட்டும்தான் நிறைவு பெற முடியும். என்ன பெரிய ஆபத்துன்னு கேட்டால், அதாவது சில விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டு அப்படியே இருப்பதால் ஓரளவு நமக்கு தெரியும் என்ற சிந்தனை உள்ளத்தில் வர ஆரம்பிக்கிறது. அது தேடலுக்கு தடையை ஏற்படுத்துகிறது. யார் கல்வியின் தேடலில் திரும்ப 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 அதில் நேரம் செலவழிக்கின்றார்களோ அவர்கள் அதிகம் படிக்க படிக்க தெரிய தெரிய அவர்களுக்கு நமக்கு தெரிய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்றும், நமக்கு தெரிந்தது மிக 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 குறைவானதுதான் என்பதும் அவர்களுக்குத்தான் புரிய வருகிறது. இது எப்படி விளங்குதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய ஞானத்தை உள்வாங்குகின்ற பொழுதுதான் முதலில் தெரியவில்லை என்பதே தெரியும். தனக்கு தெரியலேன்று தெரிகிறது ஒரு பெரிய ஞானம். தெரியவில்லை என்பதை தெரிவதற்கு ஒரு மோமின் பல நூறு ஆண்டுகள் அவன் வாழ்ந்து படித்தாலும் படிக்கணும். அப்பதான் தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தெரியும். தெரியாது என்று எவன் அறிகிறானோ அவன்தான் தெரிய வேண்டும் என்ற சிந்தனைக்கு வருவான். எனக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறவன் எங்கே போய் படிக்க போறான்? எப்படி படிக்க முடியும்? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லலான்னு சொன்னாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியுடைய விஷயத்துல, யா அல்லாஹ் எனக்கு அதியத்தை கொடு, அதியத்தை கொடுன்னு பெருமானார் கேட்டாங்க. ஊதித்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோர் எல்லோரின் ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் முதலாக எனது நூரைத்தான் ஒளியைத்தான் படைத்தான், அதிலிருந்து தான் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொன்னார். இல்மும் அதிலிருந்து தான் படைக்கப்பட்டது. இல்மும் ஜுஸ்ஸே நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நூறிலிருந்து ஒரு பகுதி தான் உலகத்தில் உண்டான எல்லா ஞானங்களும். அப்படி இருந்தால் அந்த ஒட்டுமொத்தத்தை உள்ளே வைத்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்ம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்ப அங்கே என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, யாரிடத்திலும் அல்லாஹ் பெருமானாரை அனுப்பவில்லை. அப்படி அனுப்பி படிச்சிருந்தா அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ரெண்டு காரணத்துக்காக அல்லாஹ் அனுப்பலை. ஒன்று, ஏன் அல்லாஹ் அனுப்பலை, அப்படி அனுப்பி பண்ணிச்சிருந்தா சொல்லுவாங்க, இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, இவர் பெரிய PhD ஸ்காலரு, இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, இவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, படிக்கும்போது ரொம்ப ஆற்றல் மிக்கவர், அதனால இவர் இது மாதிரி புனைந்து சொல்வதற்கு முடியும், இப்படி சொல்லிடுவான். இந்த குர்ஆன் இவருடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும்? இவங்க படித்திருந்தார். அல்லாஹ் என்ன சொன்னா, என் நபி எங்கேயும் படிக்கல, என் நபி எங்கேயும் படிக்கல, என் நபி எழுத மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த நபியின் நாவிலிருந்து இந்த குர்ஆன் வந்திருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயம் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகிறது. எங்கும் படிக்காத, யாரிடத்திலும் செல்லாத, மண்டியிட்டு படிக்காத ஒருவர் எப்படி இந்த வார்த்தைகளை சுயமாக சொல்ல முடியும்? இது சுயமாக சொல்வதற்கு சாத்தியமற்றது. தெய்வீக சக்தி இறைவன் தான் அந்த உள்ளத்தில் போட்டிருக்கிறான், அது வெளிப்பட்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை, சத்தியத்தை எல்லோரும் உணர வேண்டும் என்பதால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் அனுப்பவில்லை. இது ஒரு காரணம். இன்னொரு மிக முக்கியமான ஆன்மீக ஞானிகள் சூஃபியாக்கள் சொல்கின்ற காரணம் வேறொரு கோணத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க அனுப்பலாம், யார் தங்க படிப்பாங்கிறது? யார் ஆசிரியர்? யாராவது ஆசிரியர் வேணும்.
ஆசிரியருக்கு மாணவரை விட கூடுதல் ஞானம், கொஞ்சமாவது கூடுதல் ஞானம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட அதிக ஞானம் உள்ள ஆசிரியர் யார்? துன்யாவில் யார்ட்டாங்க? யாரும் இல்லை. அப்ப அனுப்ப முடியாது. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கலைன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் அனைத்து ஞானங்களையும் அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து கற்றுக் கொடுத்தான். அதற்கு ஒரு சிறு வரலாறு புரிதலுக்காக சொல்வேன். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், மக்கள் எப்படியோ என்ன சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த இடத்துலேருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. நம்மளையும் அப்படி தான் பேச சொன்னாங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருன்னு பாருங்கள், அவங்கள ஸ்டடி பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படித்தான் சொல்லணும். உன்னை அறிவாளியாக காமிக்கிறதுக்காண்டி நீ என்னென்னத்தைலாம் கொண்டு வந்து ஃபார்முலாஸ்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, நான் என்னென்னலாம் படிச்சிருக்கேன் தெரியுமா, அதை நீ சொல்கிறதுக்காக மக்களை பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு புரியாததை நீ சொல்லக்கூடாது. கல்லிமின்னா சாலா கதிரி கோலியும், மக்களின் விளங்கும் திறனுக்கு தக்கவாறு பேசுங்கள் சொல்லதான் சொன்னாங்க. ஆடியன்ஸுக்கு புரியணும், நீங்க என்ன சொல்றீங்கிறத கேட்கறவங்களுக்கு விளங்கணும். அந்த விளங்குறது அவங்க எந்த நிலையில ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களோ அதற்கு தகுந்தவாறு தான் நீங்கள் பேச வேண்டும். சில பேர் என்னன்னா, நம்ம பேசுறது இவங்களுக்கெல்லாம் புரியாது, இவர் பெரிய ஆளா இவரை நினைச்சுக்கிறது. நம்ம பேசுறது இவங்களுக்கு நீங்க அதை விளங்க முடிய நிலையில் இல்லை, என்ன தேவைன்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்கள் விளங்கும் தரத்திற்கு நீ இறங்கித்தான் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமே ஷரீஃப் அப்படித்தான் இருக்கும். சில வார்த்தைகள்லாம் பாருங்க, அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் பேசவும் சொன்னாங்க. யாருன்னு ஒரு கட்டத்தில் காமிக்கிறதுக்கு ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட முக்கியமான சஹாபாக்கள் இருக்காங்க. அர்த்தமே புரியல, அரபி தான், அர்த்தம் புரியாது. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னாங்க, எங்களுக்கு புரியல. எதில் பேசுகிறாங்க? இப்போ நான் தமிழ், நம்ம தமிழ் மக்கள்கிட்ட பேசுகிறோம், உருது மக்கள்கிட்ட பேசுகிறோம். அவங்க அரபி, தாய்மொழி அரபியில் பேசுகிறாங்க, இதில் என்ன புரியலை? சில சமயத்தில் புரியாமல் போகும், வார்த்தையை பொறுத்து. திருக்குறளை ஒருத்தர் பேசுகிறாரு, திருக்குறள் கவிதைகளை சொல்லிட்டு இதுக்கு என்ன மீனிங் கேட்டால் தமிழ்ன்னு தெரியுங்க, அர்த்தமெல்லாம் தெரியாது, அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ எல்லாமே புரியுங்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை சொல்கிறாங்க, விளங்கலை, யார சொல்லதான் எங்களுக்கு விளங்கலைன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தர்ஜுமா செய்யக்கூடிய விதத்தில் இன்னும் வேறு சில வார்த்தைகளை போட்டு சொன்னார்கள். இப்போ சாதுண்டா என்ன? சாதுண்டா ரோட்டில் போகிற சாமியார்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பொருள். சாது மிரண்டால் காடு தாங்காது. சாது மிரண்டால்டா, இவன் தான் ட்ரெஸ்ஸே போட மாட்டானே, இது என்ன அது, இவனையே இங்கே சொல்லப்படுது, இவனை இங்கே சொல்லலை. அப்போ இது சாதுண்டா எங்களுக்கு தெரியலையே. சாதுங்கிறதுக்கு சிங்கம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சாதுங்கிறதுக்கு சிங்கம், சாதுண்டா புரியலை, சிங்கம்னா தெரியும். அப்போ ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா? இதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சில சொற்றொடர்களை பயன்படுத்தினார். அப்பவும் விளங்கலை, அப்பவும் புரியலை, யார சொல்லலாம் எங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சில வார்த்தைகளை சொன்னார்கள், அப்பவும் விளங்கலை. ஹஸரத் அபூபக்கர் நாயகம் தான் சொன்னாங்க, யார சொல்லலாம் எங்கள் மீது இரக்கப்படுங்கள், எங்களுக்கு விளங்கலைன்னு, எங்கள் மீது ரஹம் செய்யுங்க, எங்களுக்கு புரியலை யார சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து ரொம்ப இலகுவான வார்த்தைகள் சொன்னாங்க. அது பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், எலி, பூனை இது மாதிரியான ஒரு வார்த்தைக்குரியவங்க தான் வார்த்தையை சொன்னாங்க. அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார சொல்லலாம் இதற்குத்தான் இத்தனை வார்த்தைகளை சொன்னீர்களான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அது முக்கியமான வார்த்தை அபூபக்கர் நாயகம் பதிவு செய்தது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் நமக்கு தெரியணும் இல்லை சொல்றாங்க. அபூபக்கர் நாயகம் உலித்த ஃபீனா வ நஷஅத பைனனா ஃபஅன்னா லக ஹாதா யா ரசூலல்லாஹ், என்ன கருத்து, எங்களோடு பிறந்தீர்கள், எங்களோடு வளர்ந்தீர்கள், உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டாங்க.
என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே இடத்துல தான் நம்ம வளர்ந்து வந்தோம். உங்களுக்கு மட்டும் இந்த இவ்வளவு இலக்கிய நடை எங்கிருந்து வந்தது? ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனக்கு என் ரப்பு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தான்னு சொன்னாங்க. என் ரப்பு எனக்கு என் ரப்பு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தான், அது சிறந்த இலக்கியமாக மாறியது. எனக்கு அங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்கிற அர்த்தம் அல்ல. அதப் அப்படி அதம்னு சொல்லுவோம்ல, ஒழுக்கங்கிறதுக்கு அதம்னு சொல்லுவோம். அரபியுடைய பாஷையில அதம், அந்த லைப்ரரியில போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபன்னு தஃப்சீர், தஃப்சீர் கலை, ஃபன்னுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை, ஃபன்னு தாரீக், வரலாற்று புத்தகங்கள், அந்த ஒவ்வொன்றுக்கும் சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சிருக்கும் போது தஃப்சீரு, ஹதீஸு, ஃபிக்ஹு, தாரீக் இப்படி போட்டிருப்பாங்க. இலக்கியத்திற்கு பேரு அல் அதப். ஃபன்னுல் அதபுக்கு அங்கே ஒழுக்கம் என்ற பொருள் அல்ல. ஃபன்னுல் அதப் அப்படின்னு சொன்னா இலக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். அதம்னாலே இலக்கியங்கள் அர்த்தம். சொல்லதான் சொல்றாங்க, என் ரப்பு எனக்கு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தான். இப்போ என்ன கருத்துன்னு கேட்டா, அப்போ வேறு மனிதர்களிடத்துல போய் சொல்லதான் சிலம் படிக்கல, ஆனால் அல்லாஹ்வே ஆசிரியனாக ஆகிவிட்டான். அல்லாஹ்வே சொல்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியாதோ அத்தனையையும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியாதவன்னு சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியாததெல்லாம் சல்லதாசருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ஆசிரியர். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு நீங்கள் தெரியாத அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வே ஆசிரியர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புரிய வைக்கிறான், இந்த குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தது, ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. அதை நீங்க புரியணுங்கிறதுக்காகத்தான், அதை நீங்க விளங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரசூலை உம்மி ரசூலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். யாரிடத்திலும் சென்று படிக்காதவர்களாக, படிக்க தேவையில்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எதுக்கு? நீங்க விளங்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீங்க விளங்க மறுக்கிறீங்க. எனவே உங்களுடைய நிலை மறுமையில் என்ன ஆகும்? மன் அதல் மிம்மன் ஹுவ ஃபீ ஷிகாகின் பஈத், தூரமான பிளவில் இருப்பவனை விட வழிகடன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இங்க பிளவு என்பதற்கு பொருள் மிக தூரமான குஃப்ர்ல இருக்கீங்க, நீங்க இறை நிராகரிப்பில் இருக்கீங்க, பிடிவாதத்தில் இருக்கிறீங்க, வரட்டு பிடிவாதத்தில் இருக்கிறீங்க, வரட்டு கௌரவத்தில் இருக்கிறீங்க. நம்ம எப்படி இவர் சொல்லி கேட்கறது நீங்க நினைக்கிறீங்க? இவர் சொல்றதை நம்ம எப்படி ஏத்துக்கிட்டா நம்முடைய இது என்ன ஆகும் நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு இருக்கிறீங்க. மொத்தத்துல பஈத், நீங்கள் ஹிதாயத்தை விட்டு நீண்ட தூரத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைந்து கொண்டே போகிறது. நீங்கள் ஹிதாயத்தை விட்டும் நேர்வழியை விட்டும் நீண்ட தூரத்தில் இருக்கின்றீர்கள். ஹிதாயத்தை விட்டும் நீண்ட தூரத்தில் இருப்பவனை விட வழிகேடன் வேறு யார் இருக்க முடியும்? யார் ரசூலுல்லாஹ் கேளுங்க முஃமின்களே. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே சொல்வது, குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தது, அல்லாஹ் எடுத்தார். அல்லாஹ் சொன்னான், லாக்கினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக் அன்ஸலஹு பிஇல்மி வல் மலாயிகத்து யஷ்ஹதுன் வ கஃபா பில்லாஹி ஷஹீதா. யா ரசூலல்லாஹ், இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லாக்கினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக, உங்களுக்கு எந்த இறைவன் வேதத்தை இறக்கி வைத்தானோ அந்த இறைவன் அன்ஸலஹு பிஇல்மி, அவன்தான் உங்களுக்கு இந்த வேதத்தை தந்தான் என்பதற்கு அவன் சாட்சியாளனாக இருக்கிறான். வல் மலாயிகத்து யஷ்ஹதுன், மலக்குமார்கள் எல்லோரும் சாட்சியாளராக இருக்கின்றார்கள். வ கஃபா பில்லாஹி ஷஹீதா, வேறு சாட்சியம் உலகத்தில் உங்களுக்கு எவரும் தேவையில்லை. சாட்சியாளர்களில் அல்லாஹ் போதுமானவன், அவன்தான் சாட்சியாளர். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறான். மொத்தத்தில் இந்த வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உள்ளது. அதை ஏற்றுக்கொண்டால் ஹிதாயத்துடைய வாசல்ல இருக்கீங்க. அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களே ஆனால் நீங்கள் ஹிதாயத்தை விட்டும் தூரத்தில் இருக்கின்றீர்கள். ஹிதாயத்து கிடைக்காத ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நாளை மறுமை நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? நாளை மறுமை உங்களுடைய நிலை என்ன ஆகும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்கே வந்து புலம்புவீங்க, கவலைப்படுவீங்க. ஒரு தடவை எங்களை துனியாவுக்கு அனுப்பிடு, நாங்கள் எல்லாம் கரெக்டாக பரிசுத்தமாகி வரோம்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கதைக்காக, வேலைக்காக. அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய நிலை என்ன ஆகும் கேளுங்கள் யார சொல்லலாம். குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. இதே நிலையில் நீங்கள் மௌத்தாக போகிறீங்க.
ஏன்னா நீங்க ரொம்ப தூரத்துல தவறான ரூட்லயே போய்கிட்டு இருக்கீங்க, ஹிதாயத்துக்கு பக்கத்துல கூட நீங்க வரமாட்டேங்கிறீங்க. இதே நிலைமை நீடித்தால் உங்களுடைய மறுமை நிலை என்ன ஆகும்? அங்க உங்களுடைய அந்த இக்கட்டான நேரத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் வஃபீ அன்ஃபுஸிஹிம். இந்த வேதம் சத்திய வேதம்தான் என்பதை உணர்வதற்கு நம்முடைய சான்றுகளை அவர்களுக்கு நாம் காண்பிப்போம். ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு உள்ளேயும் காண்பிப்போம், அவர்களுக்கு வெளியிலே நாலா பக்கங்களிலும் அவர்களுக்கு காண்பிப்போம். எதுவரை காண்பிப்போம்? ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், இது சத்தியமான வேதம்தான் என்பதை அவர்கள் விளங்குகின்ற வரை அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சியையும் காண்பிப்போம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவலம் யக்ஃபி பிரப்பிக் அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அவனே சாட்சியாளன், கண்காணிப்பாளன் என்பது போதவில்லையா என்று அல்லாஹ் கேட்ட அந்த வசனத்தை முடிக்கிறான். முஃமின்களே, இந்த வேதம் சத்திய வேதம்தான் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான், நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம், உள்ளுக்குள்ளும் அவர்களுக்கு உள்ளும் காண்பிப்போம், அவர்களுக்கு வெளியிலும் காண்பிப்போம் நம் சான்றுகளை. அந்த உள்ளுக்குள் என்று சொன்னால், உள்ளுக்குள் சான்றுகள் என்றால் என்ன பொருள், வெளியில் உள்ள சான்றுகள் என்றால் என்ன அர்த்தம்? இன்ஷா அல்லாஹ் அவைகளுக்கான விளக்கத்தை நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். இந்த வசனங்கள் இதோட இன்னும் 3 வசனங்களோடு இந்த அத்தியாயம் ஹாமீம் சஜ்தா அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் நிறைவு பெறும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷான் வ தஆலா அவனது அந்த சத்திய வேதமான குர்ஆனை பெற்றிருக்கின்ற நாம், அதை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அல்லாஹ் அதனை ஓதுவதற்கும் புரிவதற்கும் விளங்குவதற்கும் அதனுடைய விளக்கங்களை தெரிந்து சொல்ல கேட்க அதன் வழியாக அதனை பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رسول الله. صدق الله العظيم.